அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். ராஜாதி ராஜனே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. சங்கீதம் 27ஆம் சங்கீதத்துல அதுல 10ஆம் வசனத்தோட வாசிப்போம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இந்த பூமியில ஆண்டவர் ஆமே நம்மளை நீடித்திருக்க பண்ணும்படி, நம்முடைய ஆயுசு நாளை பெருக்கப்படி தாயும் தகப்பனையும் கணமண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இதே இடத்துல பண்ணிருக்க தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், சேர்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். அப்ப யார் கைவிட்டாலும், சங்கீதக்காரன் தாவீதுக்கு அவனுக்கு தாய் இருந்தாங்க, தகப்பன் இருந்தாங்க, அண்ணன் இருந்தான், தம்பி இருந்தான். ஆனா எல்லா சொந்தமும் இருந்துச்சு. ஆனா இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. இருந்து என்ன பண்ணது, ஒரு அவன் இருக்கிறதே என்ன பண்றான், மறந்துட்டான். தகப்பன் என்ன பண்ணார், மறந்துட்டான். சாமுவேல் அந்த அபிஷேகம் பண்ண வரும்பொழுது உனக்கு இவ்வளவுதானா, குமாரர்கள் வேற யார் இருக்காங்களா இருக்கும் பொழுது அவன் யோசிக்கிறான். ஆமா ஆமா, ஒரு காட்டுல என்ன பண்றான் பையன், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கு. கொஞ்சம் ஆடு என்ன பண்றான், மேய்க்கிறான். என்ன பண்றான் சொல்றத பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்ப எந்த அளவுக்கு அவன் மறக்கப்பட்டிருப்பான் பாருங்க. ஸ்தோத்திரம். அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கைவிட்டாலும், யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை விசாரிக்கலையோ, என்ன பண்ற, எங்க தாய் தானே விசாரிக்கலையே, என் தகப்பன் விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, நீங்க கலங்க தேவையில்லை. உங்களை விசாரிக்கிறவர் ஒரு இருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் தலைமுறைகளின் தலைமுறையாக நித்திய நித்திய காலமாக நம்மளை ஆளுகை செய்கிறவர், நம்மளை ஆஸ்வதிக்கிறவர். என்ன பண்ணுவார், நம்மளை சேர்த்து கொள்ளுவார். அதான் வசனம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆமா, சோத்ரான். உங்களை யாரும் உங்களை சேர்க்கலையா, அவன் வீட்டுல யாரும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, வீட்டுல எனக்கு யாரும் என்ன பண்றாங்க, மேல எரிச்சல் விட்டே இருக்காங்க, கோவப்பட்டே இருக்காங்க. ஆமா, சோத்ரான், எனக்கு யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார், அவர் சேர்த்து கொள்ளுக. வருத்தப்பட்டு பாரசுமப்பவர்களை எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்கள் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த சங்கீதக்காரனை ஆண்டவர் கைவிடாத, அவருடைய தீபத்தை எரிய வைத்த தேவன், அவர் குடும்பத்தை அற்புதங்களை செய்த தேவன், சிங்காசனத்தை நிலைப்படுத்தின தேவன், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சேர வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தோஷம் என்ற ஆமே சோத்திரம் வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களை கொண்டு தேவன் செய்கிறதை நிச்சயமாய் செய்வார். அதனால நம்ம நீங்க ஆண்டவர் சோதனை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீங்க எனக்கு இருக்கிறீங்கப்பா, நீங்க எனக்கு போதுப்பான்னு சொல்லு. நீங்க ஜெபிக்கும் பொழுது நல்ல பங்கை மார்த்தாள் என்ன பல பல வேலைகளை செய்து அண்ணா தன்னை அலட்டி கொண்டாள். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதரம். இந்த இடத்துல யார் உங்களை மறந்தாலும், இயேசு ராஜாதி ராஜா உங்களை மறக்காதவர். தாவீது எத்தனை காட்டுகள் கிடந்தாலும், யார் மறந்தாலும் அவனை தூக்கி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றின ஆண்டவர். ஒருவேளை யாராவது உங்களை மறக்கிறாங்கன்னா, உங்களை கைவிடுறாங்கன்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் என்ற அர்த்தம். அதான் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், கைவிட மாட்டாங்க. அப்படி ஒருவேளை அவங்க கைவிட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். ஆனா கைவிட்டாங்க யார, ஆமா தாவீது என்ன பண்ணான், தாவீது அப்படின்னு கைவிட்டாங்க. அவன் எவ்வளவு சோத்துறான். அவன் போனதான் விசாரிக்க போறான், நீ இங்கே வந்த அப்படின்னு என்ன பண்றான், அவனை ரொம்ப மட்டம் தட்டி அவனை பேசுறாங்க. சில வேலை ஸ்தலங்கள்ல நம்மளை மனசை காயப்படுத்திக்கலாம். ஒரு நாள் ஒரு உயர் வேகத்துல வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் சீக்கிரம் வரப்போகுது. அந்த நாளே ஆண்டவர் உங்களுக்கு முன்குறித்து இருக்கிறார். நிச்சயமாக குறித்த கால தரிசனம் வைக்கப்பட்டு முடிவிலை விளங்கும், தாமதிக்காது, அது பொய் சொல்லாது. அதற்கு நீங்க காத்திருங்க. கர்த்தர் உங்களை வாழ்க்கையில பலத்த கிரிகளை செய்யும், உங்கள் தலைகளை உயர்த்த, உங்களை வாளாக்காமல் தலையாக்க, இருக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பணி செய்கிற இடத்துல, நீங்க போகிற இடத்துல, நீங்க ஊழிய எந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுற நாட்கள் வருகிறது. அது தீவிரமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். சத்துருக்கு முன்பாக ஒரு ஆயத்தப்படுத்தினவர். உங்க தலை என்ன அபிஷேகம் பண்ணுகிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர்.
அவருடைய அன்புக்குள்ள ஓடிவாங்க, அவருடைய சமூகத்தை நாடுங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளை காணும்படி செய்த தயவுக்காக நன்றி. நாங்கள் நடப்பது உங்களுடைய கிருபை. ஆண்டவர் யார் எங்களை மறந்தான், நீர் எங்களை மறக்காமல் எங்களை மறவாத நல்ல தகப்பனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறீங்க. தேவையெல்லாம் அறிந்து அற்புதங்களை செய்கிறாங்க, காரியங்களை வாய்க்க பண்ணும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.